ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாவும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது திருமணங்கள் நிறைந்த மாதம், எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம். சூரிய பகவான் துலா ராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். நீச்சப்படக்கூடிய நாளாக, சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தின் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும், சுக்கிர பகவான் 5ஆம் சிம்மத்திலையும், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்களும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள், பயிற்சிகள் என்னென்ன? பொதுவாகவே நாங்கள் சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் பலன்கள் சொல்கிறோம், சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம். இதனால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான் 18ஆம் தேதி கார்த்தால உங்களுக்கு புரட்டாசி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதத்திற்கு, அதாவது துலாத்திற்கு சூரிய பகவான், சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியாகிறது தமிழ் 6ஆம் தேதி 23ஆம் தேதி, அதாவது 23/10/2023 அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆனால் மகரத்திலே தான் இருக்கார், வக்கர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வர நீச்சப்பட்டு போகிறார். இந்த இடத்துல நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புத பகவான் பயிற்சியார், விருச்சிகத்துக்கு பயிற்சியார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது. இப்போது இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன? ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம், எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம். அதனால் இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த மாதம் வந்தாச்சு. போன மாதம் புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இது இறைவனுக்குரிய மாதமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம். இப்போ இந்த மாதம் தொடங்கி 5ஆவது நாளே 23/10/2023 சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும். அதுக்கு அடுத்த நாள் 24/10/2023 23 விஜயதசமி. விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள். வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள், பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் ஆகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 28/10/2023 மகா விசேஷமான நாள். என்ன அப்படின்னாக்க ராஜராஜ சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அன்னாபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்றைக்கி தான் இருக்குது. பொறுத்த பொருளுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடங்களும் தாமதமும் வராது. சரி சாமி, அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் 6:55 மத்தியானம் காலையில் 8:25 வரையிலும் வாஸ்து நாள். அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா? சந்திரபடியாகவே இருக்கும். இதே 28/10 இன்னொரு விசேஷமும் வருது, சந்திர கிரகணம் வருது. ஆனால் ஒன்று, இந்த சந்திர கிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள், புத்தாடை உடுத்தக்கூடிய நாள். அது வருது 12/11/2023 தீப ஒளி திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/11/2023 இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகா விசேஷமான நாள். இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம். அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்த சஷ்டி ஆரம்ப தினம். இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க 13/11/2023. அப்போ எல்லாமே கூடி வர நாள். அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியாக வரக்கூடியது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய். இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல 10ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனோடு சேர்ந்திருக்கார். 8க்கும் 11க்கும் உடைய புதனும் அங்கே இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழில்துறைகள்லாம் சிறப்படையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் தொழில்துறையில் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோக உயர்வு தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அது ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும், ராகு அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் 6ஆம் இடத்துல அது இன்னொரு செவ்வாய் வீட்டிலே இருந்து இந்த செவ்வாயவே பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது. புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. இதெல்லாம் தெளிவாக இருக்கிற காரணத்தினால நல்ல 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 முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய சுவாமி ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. இப்போ இந்த விருச்சிக ராசி அப்படின்றது அதிபதி அங்காரகன். இந்த இடத்துல மனோகாரகனான சந்திரன் நீச்சமடைகிறாரு. அடிக்கடி மன கிளேச்சுமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் பாவம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். 3ஆம் பாவத்தில் 3ஆம் பாவாதிபதி சனி பகவானே வக்ர நிவர்த்தி அடைஞ்சி சப்பளம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுமா? கண்டிப்பாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டை தவிர்ப்பது மிகச்சிறந்தது. அடுத்தது பார்ப்போம்னாக்க புத்திரக்காரகனான குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் மகப்பேறு, அதாவது புத்திர பாக்கியங்களில் சில கோளாறுகள், அதாவது சில கருச்சிதைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ எச்சரிக்கையாக இந்த மாதத்தில் இருக்கிறது மிக சிறப்பு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு போயிருக்கிறாரு. அப்போ வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில அவப்பெயர்களையும் சில அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதார இழப்புக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க, உங்களுடைய இன்னொரு வீடான மேஷத்தில் குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10க்கு 2 பழுதில்லை. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம யாருக்கிடையும் வாதம், விதாண்டாவாதம், வாக்குவாதம் செஞ்சோம்னா சிக்கல் வரும். ஆனால் பிரகஸ்பதியான குரு அதை காப்பாற்றி விடுவார். இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் தவறுதலாக புரியறதுக்கு, அடுத்தவங்களுக்கு புரியறதுக்கும் வாய்ப்பு உண்டாகும். அதே போல் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பிரச்சனை ஏற்படும். யாரால் அப்படின்னாக்க, கீழே வேலை பார்க்குற சபார்டினேட்டர்னாலையும் பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கிறது மிக சிறப்பு. சரி, இதுக்கு அடுத்தது சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் பார்வைகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை பார்க்குறாரு. அவர் இந்த பார்வைகளில் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசி அப்படின்றத பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னா விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டானவர்கள். இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார். வக்ரகதியும் நிவர்த்தி ஆகுது. அதாவது இந்த மாதம் 23/10/2023 பார்த்தேன், வக்ரகதியும் நிவர்த்தி ஆகிடுறது. முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆனால் அதீத உடல் உழைப்பு இருக்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுறார். உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் குரு பார்க்கறதுனால ஓரளவு அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவீங்க. இதை தவிர சனி பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அயன சயன போக ஸ்தானம் குறைஞ்சி போகிறது. குரு பகவான் பார்க்கறதுனால, செவ்வாயை பார்க்கறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஆனால் சிறிது பயம் இருக்கும். எங்கே தோற்றுருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். எதனால் தோற்றுருவோமோன்னு யோசிக்கிறோம், முயற்சி பண்ணுவோம், அதுக்கு உண்டான ரிசல்ட் வராது. ஏன் வராது? சனி பகவான் அங்கே இருக்கார். அது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தி அதில் ஷார்பன் பண்ணி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இதுதான் சனி பகவான் பண்ணக்கூடியது. ஆனால் வெற்றி மட்டும் நிச்சயமாக உண்டு.
10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10-12 பரிவர்த்தனை ஆகிறதுனால கண்டிப்பாக தொழிலில் அபரிமிதமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெயர் புகழ் சம்பாத்தியம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும். ஆனால் யாரோடையாவது போட்டிக்கு அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அந்தளவு உச்சிதம் கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வேலைக்காரனாக இருக்கக்கூடிய அளவிற்கு வைப்பாரே தவிர, உங்களால் அந்த கம்பெனிக்கோ நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்குமே தவிர, யாரோடையாவது போட்டி பெற்று அவர்களுக்கு மேலே நம்ம நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெற்றி வர வாய்ப்புகள் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2-12ஆம் இடம் சுபப்படுறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் மிகவும் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறது அப்படின்னு, அதாவது 12ஆம் இடத்தை பார்க்குறது அப்படின்றதுனால கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, வெளிநாட்டுக்கு உயர்கல்விக்காக போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தலையானால் இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து தான் அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இப்போ புத பகவான் உங்களுடைய ராசிக்கே ஒரு 15 நாளில் வரார். அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல நீச்சமாறார். அந்த கன்னி ராசிக்கு அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசியிலே வரார். இது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சைதேராஜா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா சொன்னீங்க, சிறப்பாக சொன்னீங்க. இப்போது இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் கிரகங்களுடைய நிலை இந்த மாதத்தில் எப்படி கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜகிரகங்களான குரு, சூரியன், செவ்வாய் ஒன்றுக்கொன்று பார்வை பரிவர்த்தனையில் இருக்குது. இதை பொறுத்தவரையிலையும் முதல் 15 நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால முதல் 15 நாள் இந்த அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், தந்தை சார்ந்த உறவினர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு அரசு துறை, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் இதுவாகுது. அதனால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய, இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் கடகத்தில் இருந்தார். கணவன், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்க ஓரளவுக்கு தேக ஆரோக்கியமாக இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, வங்கி, அரசு கருவூலம், மற்றபடி தங்க நகை நகை வியாபாரிகள், துணிக்கடை வியாபாரிகள், இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ஒப்பனை கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் கேது மிக மிக சிறப்புங்க. 3, 6, 11 எந்த ஒரு, அதாவது இந்த தீய கிரகங்கள் அமரும் பொழுது அற்புதமான பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 11ஆம் இடம் என்பது சிறப்பாக இருக்கிறது. ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி குரு பார்க்குறதால குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 5ல் ராகு இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி இன்னும் விரிவாக ஐயா சோம ஐயா சொல்லுவாங்க. சரி ஐயா, ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போது நீங்கள் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன், செவ்வாய், புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகம். அப்போ அந்த அயன சயன போகத்தில் இருக்கிறதுனால தூக்கம் குறைவாக இருக்கிறதுக்கும் வேலையினுடைய பலு அதிகரிக்கிறதுக்கும் உள்ள வாய்ப்புகள்லாம் உண்டு. இருந்தாலும் குரு பார்த்துருக்கிறதுனால அது குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது குறையாது. ஏன்னு கேட்டால் 12ல் சூரியன் நீச்சப்படுறதுறாரு. அதனால் 10ஆம் இடத்து அதிபதி. அதனால் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனால் குரு பார்க்கறதுனால குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இருக்கத்தான் செய்யும். சரி, இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வரக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு
2/11/2023 வியாழக்கிழமையும் 3/11/2023 வெள்ளிக்கிழமையும் ஆக இந்த 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. அப்போ புதிய முயற்சிகள், புதிய வேலைகள் தொடங்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை நாங்கள் பயணம் வச்சுட்டோம் போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிற போது அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னன்னு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். அதுகளை செய்துட்டு அதை பண்ணிக்க வேண்டியது. மேலும் இந்த மாதம் கிரக நிலவரங்கள் சரியில்லாத கிரகங்கள் என்னங்கிறதையும் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்யலாம், அதனால் உங்களுக்கு நன்மை அடையும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சைதராஜா ஐயா சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இந்த மாதம் பொறுத்த வரலையும் உங்களுக்கு 5ல் ராகு இருக்கிறதால துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஏதாவது உங்களால் ஆனது கைங்கரியம் வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. துர்க்கை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. செவ்வாய் ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்ததால் உங்களுக்கு பார்த்த பொறுத்தவரையும் உங்களுக்கு முருகரை வழிபாடு பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி எந்த குறையும் கிடையாது. மேற்கொண்டு ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. ரிச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 12ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் ஏற்றம் இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்க ஒரு ராகுவின் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியம் ஆதாயம் உண்டு. இருந்தாலும் சொற்ப ஆதாயமே தொழில் மூலியமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. செலவுகளும் அதற்கு ஏற்றாற் போல் இருக்கும். சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். நல்ல வேலைக்காரன்னு பேர் வாங்கி கொடுப்பார். உங்களை ப்ரமோஷன் கொடுப்பார். இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் போட்டியாக யாராவது ஒருத்தர் வருவாரையாய் நிச்சயமாக போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்குது. அதனால் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எந்த போட்டியிலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. தொழிலில் ஏற்றம் இருக்கும். முயற்சிகளை சற்று கம்மியாக போடுறது நல்லது. தேவையில்லாமல் அதிக பணத்தை போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுன்றது இந்த மாதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலையும் சற்று பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் நீச்சப்படுற பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் 15 நாள் கழித்து பிரச்சனைகள் வரும். அதாவது பேரண்ட்ஸுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இந்த மாதம் பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிதமான மாதமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.